ஒரு 30 சம்மாட்ட சால்வ் பண்ணுவோம் ஓகேங்களா. எப்படி சம் கேட்டுருக்காங்க, அப்ரோச் பண்ணாங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். மேக்ஸிமம் எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணுறது அது மாதிரி சம் தான் நிறைய கேட்டுக்கிறாங்க. இல்லாட்டி முதல் 20 எண்கள் சராசரி அது மாதிரி கொஸ்டின் தாங்க நிறைய வந்திருக்குது ஓகேங்களா. வாங்க இதில் வந்து இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இந்த சம்மோட கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் செக்ஷனில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா. ஒரு கல்லூரியில் உள்ள 30 மாணவர்களின் மதிப்பெண் சராசரி 59ன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கல்லூரியில் வந்து ஒரு கிளாஸில் வந்து 30 மாணவர்களோட மதிப்பெண்ணோட சராசரி 59ன்னு சொல்லிட்டாங்க. மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளோங்க 30ன்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட மதிப்பெண்களோட சராசரி எவ்வளோங்க 59ன்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து ஒருவருடைய மதிப்பெண் 79க்கு பதிலாக 19 என தவறுதலாக சேர்க்கப்பட்டது. அதிகமா போட்டிருக்கிறாங்களா கம்மியா போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க ஓகேங்களா. இங்க 79ங்கிற மார்க்குக்கு வரதா 19ன்னு கம்மியா போட்டிருக்கிறாங்களா குறைக்கப்பட்டுள்ளது மீனிங் தானங்க வருது. அப்படி வந்துச்சுன்னா என்ன ஃபார்முலானா சராசரி பிளஸ் வித்தியாசம் பை எண்ணிக்கை ஓகேங்களா. இங்க வந்து 19 என்பதுக்கு பதிலாக 79 என அதிகமாக சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லி வந்திருந்தா அதிகரிக்கப்பட்ட சராசரிக்கு என்ன ஃபார்முலா சராசரி மைனஸ் வித்தியாசம் பை எண்ணிக்கை. இங்கதான் ட்விஸ்டே இருக்கு ஓகேங்களா. இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நீங்க நல்லா சரியா பார்த்துக்கணும் ஓகேங்களா. இங்க பாருங்க ஒருவருடைய மதிப்பெண் 79க்கு பதிலாக 19 என தவறுதலாக சேர்க்கப்பட்டுள்ளது. கம்மியா அவங்க போட்டிருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலால அப்ரோச் பண்ணனே. சராசரிங்கிறதோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கிறாங்க சராசரி எவ்வளோங்க 59 பிளஸ் வித்தியாசம் எவ்வளோங்க 79லேருந்து 19 மைனஸ் பண்ண எவ்வளோங்க வருது 60 வருதா 60 போட்டுங்க பை எண்ணிக்கை எவ்வளோ கிளாஸ்ல ஸ்டூடெண்டோட எண்ணிக்கை எவ்வளோங்க 30 போட்டுங்க. இப்போ டிவைட் பண்ணுங்க. இது 1 டைம் இது 2 டைம் ஆங்க 59 + 2 ஆட் பண்ண என்னங்க வருது 61 வருதா 61 தாங்க ஆன்சர். உண்மையான